திண்டுக்கல் அருகே ஃப்ளெக்ஸ் பேனர் வைப்பதில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். நெருங்கிய நண்பர்களாக இருந்த உறவினர்களில் ஒருவர் மற்றொருவரை கொலை செய்ததன் பின்னணி என்ன? திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள நாகையக்கோட்டை பண்ணைப்பட்டியைச் சேர்ந்தவர் 33 வயது தச்சு தொழிலாளியான மருதுபாண்டி. இவரது உறவினர் அதே ஊரைச் சேர்ந்த 29 வயது தனபால். இவரும் தச்சு தொழில் செய்து வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவர்களின் உறவினர் வெள்ளைச்சாமி என்பவரது காதணி விழாவிற்கு ஃப்ளெக்ஸ் பேனர் அடித்துள்ளனர். அப்போது மருதுபாண்டி தனபாலின் படத்தை ஃப்ளெக்ஸ் பேனரில் போடாமல் விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது. அன்று முதல் இருவருக்கும் முன்விரோதம் ஏற்பட்டு அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு தனபால் மருதுபாண்டியிடம் இருவரும் சமாதானமாக செல்லலாம் என்று நைசாக பேசி அதே பகுதியில் உள்ள குளத்தின் அருகே அழைத்துச் சென்ற தனபால் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மருதுபாண்டியின் வயிறு மற்றும் நெஞ்சு பகுதியில் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த மருதுபாண்டி இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்து விட்டார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த எரியோடு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்த மருதுபாண்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்வதற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தனபாலை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை செய்யப்பட்டாரா அல்லது அவர்களுக்குள் வேறு ஏதேனும் முன்விரோதம் இருந்ததா என்று தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். ஃப்ளெக்ஸ் பேனரில் போட்டோ போடும் விவகாரத்தில் தச்சு தொழிலாளி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.